சித்திரை மாதம் முதல் நாள் சூரியன் ராசிகளின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையும் பொழுது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. தமிழர்களுக்கு இதுதான் ஆண்டின் துவக்க நாளாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு குரோதி வருடம் முடிந்து விசுவாவச ஆண்டு புதிதாக பிறக்கும் நிலையில் எப்படி புத்தாண்டை வரவேற்கப் போகிறோம்? ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடும் இருக்க சித்திரை நாள் வழிபாடு முறை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவச வருடம் சித்திரை முதல் நாள் வரும் திங்கட்கிழமை 14/4/2025 அன்று அதிகாலையில் சூரியன் மேசராசியில் 3:30 மணி அளவில் நுழையும் பொழுது பிறக்க இருக்கிறது. இவ்வாண்டு அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி குளித்து முடித்து சுத்தபத்தமாக வீட்டின் மூத்த பெண்கள் இந்த வழிபாட்டு முறையை துவக்க வேண்டும். எனவே முந்தைய நாளே அதற்குடைய ஏற்பாடுகளை தயார் செய்து வைத்தால்தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவே பூஜைக்கு உரிய ஏற்பாடுகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சித்திரை பூஜையில் மிகவும் முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு பொருள் கண்ணாடி. புதிய அல்லது பழைய பூஜைக்கு உரிய கண்ணாடியை பூஜையில் வையுங்கள். அதற்கு சந்தன குங்குமம் இட்டு கொஞ்சம் பூவை வையுங்கள். கண்ணாடியில் தெரியும்படியாக அதற்கு முன்பாக மற்ற பொருட்களை தாம்பூலத்தட்டில் தயார் செய்ய வேண்டும். ஒரு பெரிய தாம்பூலத்தில் முதலில் பழங்களை அடுக்கி வைக்க வேண்டும். முக்கணிகளும் அதில் இடம் பெற வேண்டும். வாழை சிப்பு ஒன்றை வைத்த பின்னர் மாம்பழம், பலாப்பழ சுளைகள், மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு என்று உங்கள் விருப்பமான பழங்களை அழகாக அடுக்கி மேலே கொஞ்சம் பூவையும் வையுங்கள். அடுத்த தாம்பூலத்தில் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, கண்ணாடி வளையல் போன்றவற்றை அடுக்கி வைக்க வேண்டும். மற்றொரு தாம்பூலத்தட்டில் சில்லறை நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் தங்க காசுகளும் உங்களிடம் இருக்கும் மற்ற ரத்தினங்களும் நகைகளையும் அடுக்கி வைக்கலாம். அடுத்ததாக நவதானியங்களை அடுக்கி வைக்க வேண்டும். நவதானியங்களை வைக்க முடியாவிட்டால் அதில் ஏதாவது ஒரு தானியங்களை வைக்கலாம். மற்றொரு தட்டில் அரிசி, பருப்பு, கல் உப்பு, வெல்லம், பேரிச்சை, மஞ்சள் தூள் போன்றவற்றை வைக்க வேண்டும். ஒவ்வொரு பொருட்களையும் கோபுரம் போல் குவித்து வைக்க வேண்டும். தலை தட்டக்கூடாது. பின்னர் ஒரு பித்தளை அல்லது செம்பு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் செய்து வையுங்கள். பின்னர் காலையில், அதாவது திங்கட்கிழமை காலையில் உங்கள் வீட்டின் மூத்த பெண் தயாராகி அந்த கண்ணாடியில் முதலில் எல்லா பொருட்களையும் பார்க்க வேண்டும். இதனைத்தான் கனி காணுதல் என்பார்கள். பின்னர் வரிசையாக எல்லோரையும் எழுப்பி பார்க்க சொல்ல வேண்டும். வாசலில் வண்ணக்கோலம் பெரியதாக போட்டு அதில் நடுவில் கிழக்கு முகமாக ஒரு விளக்கை ஏற்றி மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும். எல்லோரும் கண்ணாடியில் தாம்பூலத்தில் இருக்கும் அத்தனை பொருட்களையும் பார்த்த பின்பு பூஜைக்கு சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற இனிப்பான நெய்வேத்திய பதார்த்தங்களை தயார் செய்து படைத்து மற்ற எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு அந்தைய நாளை சுயநலமாக அல்லாமல் பொதுநலமாக உலக நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உலக மக்கள் அனைவருக்கும் வறுமை இல்லாமல் இருக்கவே தாம்பூலத்தில் தானியங்களும் அரிசி, பருப்பு போன்றவற்றையும் வைக்கிறோம். செல்வங்களும் மற்ற எல்லா வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தித்து இந்த சித்திரை மாதத்தை வரவேற்று தமிழ் புத்தாண்டை இனிமையாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.